சிஎஸ்ஐடிஏ கம்பெனி தென்னிந்திய திருச்சபை மக்களுக்கு அன்பான வணக்கம், ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐடிஏ கம்பெனி கோவை கிளையின் ஈரோடு மாவட்டம் அவுள்பூந்துறை கிளை சபையை பற்றி பேசுறோம். இந்த அவுள்பூந்துறை சபையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் முறைகேடா இருக்குது. வேதம் சொல்லுகிறது, ஓநாய் கூட்டத்துக்குள்ள உங்களை அனுப்புன்னு சொல்றாரு இல்லையா? கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாங்க. இந்த கள்ள போதகர்கள் இன்னைக்கு இருக்கிற திருச்சபை கோவிந்த டைசஸா இருந்தாலும் ஒவ்வொரு டைசஸ்லயும் இன்னைக்கு கள்ள போதகர்கள் தான் பெருகி கொண்டிருக்காங்க. இது கடைசி காலத்துடைய அறிகுறி. இந்த கள்ள போதகர்கள் எப்படி வருவாங்கன்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லாம் நீடிய சாதத்தோடு உபதேச கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறமுள்ளவர்களாகிய தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்கள் திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தீமோத்தேயு 4:2-4 சொல்லியிருக்கிறது. நம்மால் இந்த கடைசி காலங்கள்ல கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்க தரிசனம் எழும்புவாங்க. அப்படி எழும்ப கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்க தரிசிகள் யாருன்னு பார்த்தா, சிஎஸ்ஐல நிறைய கள்ள போதகர்கள் இருக்காங்க. குறிப்பா கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற சிஎஸ் தென்னிந்திய திருச்சபை கிளையில அநேக கள்ள போதகர்கள் அநேகமா இருக்காங்க. இன்னும் நல்ல போதகர்கள் இருக்காங்க, உண்மையை ஊழியம் செய்யணும்னு சொல்லி. ஆனா இந்த உண்மை ஊழியத்துக்கு மாறாக உண்மை ஊழியங்களை மறந்து கள்ள போதகர்களாக பெருகி கொண்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க. பாத்தீங்கன்னா, பிரின்ஸ் கால்வின், ஜேக்கப் லிவிங்ஸ்டன், இப்போ சமயத்தை ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம ரமேஷ்குமார், பெருந்துறை அவுள்பூந்துறை சர்ச்சோட ஆயர் ரமேஷ்குமார். அப்புறம் ஒவ்வொரு சபையிலும் இருக்காங்க. கோயம்புத்தூர் ஏஜே ராஜா. கள்ள போதர்களாக மட்டும் இல்ல, குடிகாரர்களாக இருக்காங்க. மதுபானத்துக்கு அடிமையானவங்க இருக்காங்க. ஜேக்கப் லிவிங்ஸ்டன், சத்யராஜ், இப்படி நிறைய ஆயர்கள் இருக்காங்க. தென்னிந்திய திருச்சபை பெண்களால சீரழிந்து பெண்களை வைத்து இந்த கள்ள போதர்கள் சீரழிந்து வருகிறாங்க. ஒண்ணு கள்ள போதகம்னா பணத்தை ஊழல் பண்றான், இல்லைன்னா பெண்களோட கள்ள தொடர்பு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கள்ள போதர்களை திருச்சபை மக்கள் நம்ம என்ன பண்றோம், வரவேற்கிறோம். அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இன்னைக்கு ஐயா சாமி அவங்களை போட்டு கும்பிடு போட்டு இருக்கீங்க. திருச்சபை மக்கள் தான் சபைக்கு எஜமான், ஓனர். ஆனா இன்னைக்கு ஆயர்களை ஐயா அம்மான்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, அவங்களுக்கு மகிமையான காரியங்களை செலுத்தி கடவுளை மறந்து இப்படிப்பட்ட கள்ள போதர்களை நீங்க என்ன பண்றீங்க, வச்சு அவனை ஆராதிக்கிறீங்க. கடவுளை இன்னைக்கு நீங்க ஆராதிக்கல. ஏன்னா அவள் பூந்துற ஆலய மங்கள படைப்புக்கு யாரை கூட்டிட்டு வராங்க, அடுத்த பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறவங்க கூட்டிட்டு வர்றானுங்க. அடுத்த பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துற யாரு, பிரின்ஸ் கால்வின் 3வது கணவனாக வளம் வர்றாரு. இந்த பிரின்ஸ் கால்வின் 3வது கணவன் வளம் வர்றவனை வச்சு வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேதத்தின் அடிப்படையில நீ அடுத்த மனைவியை இச்சிக்காத, நீ என்ன பண்ற, இன்னொரு மனைவிய கூட்டிட்டு வராத, அது விபச்சாரம் செய்வது சமம்னு சொல்லுது. ஆனா இந்த கள்ளப்போதம் என்ன பண்றான், அடுத்த பொண்டாட்டிய இன்னொரு டைவர்ஸ் வாங்காம கொண்டுட்டு வரான். அப்ப அவனை மகிமைப்படுத்துறாங்க ஆலயத்துக்குள்ள. அப்ப இந்த ஆலயம் சிஎஸ்ஐ பூந்துறை போதக சேகரமாமா. எப்படி கோவை திருமணம் ஈரோடு வட்டகையாமா, சிஎஸ்ஐ பூந்துறை போதக சேகரம். என்ன போதக சேகரம், என்ன ஈரோடு வட்டகை, இதெல்லாம் நம்மளை ஏமாத்துற வேலை தானே. தென்னிந்திய திருச்சபையோட உபக்கிளை, இது கோவை கிளையோட உபக்கிளை தான். இவ்வளவுதான் மேட்ரு. இதுக்கு
இத மக்களை திசை திருப்புறதுக்கு ஏமாத்துறது இந்த வேலையெல்லாம். புதிய ஆலய மங்கள படைப்பு செய்பவர் அருள் அருள் திரு அருள் அருளா என்ன அருள் வருது அவருக்கு? ஏதோ குறி சொல்லுவாரா? பிரின்ஸ் கால்வின். என்ன பண்றாங்க? பிஏ பிடி எம்டி என்னமோ சொல்றாங்க. கோவை செயலாளர் இந்த பிரின்ஸ் கால்வின் ஏற்கனவே ஆலயங்கள்ல முறைகேடுகள்ல ஈடுபட்டவர். முறைகேடுங்கன்னா தானமாக கொடுத்த ஒரு அம்மாவுக்கு தானமாக கொடுத்த நிலத்தை மலபார் நகை கடைக்கு விற்பனை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சபையில ஆயர்களை பழி வாங்கின அவரை. இதுல குறிப்பா சொல்ல போனா சார்லஸ் சாம்ராஜ், ஆயர் ராஜேஷ், இப்படி இவங்கெல்லாம் பழி வாங்கினப்பட்ட ஒரு நபர். இந்த திருடனை தான் கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருடைய மனைவியே கொண்டு குடும்ப நடத்துறது. இது எப்படி சட்டத்துல இது ஏத்துக்காங்க? சட்டமே ஏத்துக்கல. தமிழக பதிவுத்துறையே என்ன பண்ணிருக்கு? இவங்களுடைய திருமணம் செல்லாதுன்னு சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட நபர் தான் என்ன பண்றான்? மங்கள படைப்பு கூட்டிட்டு வராங்களாமா. மங்கள படைப்பாமா. பாருங்க என்ன மங்கள படைப்பு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இத கூட்டிட்டு வர்றது ஒரு கள்ள போதகன்னு கூட்டிட்டு வர்றது. எப்படி கள்ள போதகன்னு சொன்னா ரமேஷ்குமார் அவர் மேல எனக்கு நல்ல ஒரு மரியாதை எல்லாம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஆயர்கள் என்ற போர்வையில ஓனாய் கூட்டங்களை தான் என்ன பண்ணிருக்காங்க? திருச்சபைகளை வலம் வர்றாங்க. இதுக்கு மந்தைகள் சிதறடிக்கப்படுது. மந்தைகள் சிதறடிக்கப்படுது. இப்ப இவங்க கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஓனாய் கூட்டத்துக்குள்ள என்ன பண்றாரு? மந்தையை அனுப்புன்னு சொல்றாரு. அப்போ நம்மளை நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? ஓனாய் கூட்டத்துக்குள்ள நம்ம மந்தைகளாக இருக்கிறோம். இந்த ஓனாய் கூட்டங்கள்லாம் இன்னைக்கு போதகர்கள் மாறிக்கொண்டு இருக்காங்க. கள்ள போதகர்களாக மாறிக்கொண்டிருக்காங்க. ஒரு ஆலயம் மங்கள படைப்புன்னு சொன்னா ஒண்ணு என்ன பண்ணிக்கணும்? இதே ரமேஷ்குமார் ரெவரன் ரமேஷ்குமார் இதோ இந்த மங்கள படைப்பு பண்ணியிருக்கணும். அது ரிப்பன் பட்டி திருப்பூர்ல பண்ணியிருக்கணும். இது செய்யற மொள்ள மாதிரி தரத்துல மறைக்கிறதுக்காக என்ன பண்றாரு? அமைச்சரை கூப்பிட்டுருக்காரு. ரைட்டு, அமைச்சரை கூப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா இந்த பிரின்ஸ் கால்வினை கூப்பிட்டு செய்வதற்கு ஒரு தகுதியான நபரா? திருச்சபையில திருச்சபையில லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னோடியாக இருந்து ரோல் மாடலா இருக்க வேண்டிய ஒரு நபரு இன்னைக்கு இவரை கூட்டிட்டு மங்கள படைப்பு செய்வது சட்டத்துக்கு விரோதமானது. கடவுள் நாம மகிமைப்படுமா? இது என்னன்னா ஏற்கனவே நெத்திகன் புகழ் இருக்கு இல்லையா? விபச்சாரக்காரன் சந்திரசேகரன் சொல்லி ஜெசி ஆயர் சூரையான சந்திரசேகரன். அந்த சந்திரசேகரன் ஈரோடு ஒரு ஆலயத்துல என்ன பண்ணாரு? ஒரு மங்களப்படை பண்ணிட்டு போனாங்க. அது ஜேக்கப் லிவிங்ஸ்டன் கூட்டிட்டு வந்தாப்படி. ஜேக்கப் லிவிங்ஸ்டன் குடிகாரன் கூட்டிட்டு வந்தாப்படி. இந்த குடிகாரன் கூட்டிட்டு வந்ததுனால அதுக்கு டப்பு கொடுக்கறதுக்கு பிரின்ஸ் காலின கூட்டிட்டு வராங்க. யாரு எதுக்கு எதை மேட்ச் பண்றாங்கன்னு பாருங்க. ஒண்ணு குடிகாரனா இருக்கிறாங்க, பொம்பளை பொறிக்கையா இருக்கிறாங்க, இன்னொரு மனைவி அபகரிக்கிறவனா இருக்கிறான், திருச்சபையில ஊழல் செய்யறவனா இருக்கிறான். இவங்க எல்லாம் கூட்டிட்டு மக்கள் மத்தியில எப்படி பிரஸ்தாபப்படுத்துறாங்கன்னு பாருங்க. இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த சபை மகிமை அடையுமா? சபை கம்பீரமா இருக்கலாம், கோபுரமா கம்பீரமா பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா சபைக்குள்ள சமாதானம் இருக்கா? நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள். ஏன்னா இந்த திருநெல்வேலி திருச்சபையில் இருக்கிற எல்லா ஒரு சில கூட்டு கவனி கூட்டங்கள்லாம் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு மோசமான காரியத்தை ஏற்படுத்துன்னு பாருங்க. இந்த பிரின்ஸ் காலின் சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்து மக்களுக்கு எதிராக பேசி ஒரு சர்ச்சைக்குள்ள பேசி கோயம்புத்தூர் காவல்துறையினால் தேடப்பட்டு 72 நாட்கள் தலைமறைவாக இருந்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படி கூட்டிட்டு வர்றாங்கன்னு பாருங்க. அது போக இன்னொருடைய மனைவியை கூட்டிட்டு ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் உலா வர்றாரு, வீதி உலா வர்றாரு. அப்போ என்னன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன், நீங்களும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமா சொல்றாரு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ மற்றவங்களுக்கு ஒரு சபைக்கு உண்மையா இருந்து ஆண்டவருக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு போதகனே, ஒரு மேய்ப்பனே இந்த வேலை செய்யலாமா? இதுல என்ன ஒண்ணா
நம்ம ரமேஷ்குமார் ஆயர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். நீங்க சேர்மன் நகர் ஆலயத்துல We would இருக்கும்போது also like எவ்வளவு to thank பிரச்சனைகள் சந்திச்சீங்க, எப்படி இந்த one சபையை விட்டு வெளியே Mr. வந்தீங்க, one Reverend தெரிஞ்சிருப்பீங்கன்னு Prince நினைச்சேன். Calvin, நீங்க who இன்னும் accompanied திருந்தலையா along தான் with இருக்குது. நீங்க Mrs. நல்லவரா Ida தான் நினைச்சேன், Selvakumari, wife of நல்லவர்னு Mr. நினைச்சேன். Roosevelt, ஆனா along with இப்படிப்பட்ட மோசடி நபர்களை கொண்டு வந்து ஊக்கப்படுத்துவதில் நீங்க தெளிவா இருக்கிறீங்க. அப்போ நல்ல போதகர்களாக இருக்கீங்க, ஓநாய் கூட்டங்களாக இருக்கீங்க. ஆண்டவர் வேதத்துல மத்தையில சொல்லுது, உங்களை என்ன பண்ணுவாரு, ஓநாய் கூட்டங்களை அனுப்புறாங்கிறாரு மந்தைகளை. ஆனா மந்தைகளாக எங்களை ஓநாய் கூட்டம் சொன்னா இப்ப எந்த ஓநாய் கூட்டத்தில் அனுப்புறாரு, இதே கள்ள போதகங்கிற ஓநாய் கூட்டத்தில் அனுப்புறாரு. அப்ப இந்த கள்ள போதனையை பண்ற இந்த இந்த பிரின்ஸ் கால்வினையும் ஆயர் நம்முடைய ஆலயத்திலே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எப்படி நாங்க நம்புறது? இந்த அப்ப நீங்க திடப்படுத்தல் ஆராதனை என்ன நல்ல வழியில சொல்லி வர்றீங்க, நல்ல மாத்திரமே இதே பிரின்ஸ் அழைக்கப்படுவார்கள். ஆனால் என்ன பண்றாரு, ஒரு கூட்டத்துல ஆல்டரிலே 2 ஆயர்கள் இந்த அழைப்பு இல்லாமல் வந்து அமர்ந்திருப்பது என்பது அநாகரிகமான ஒரு காரியம். என்ன பண்றாங்க, அவர்களுக்கு இந்த இடத்துல எந்த விதமான நிறுத்திட்டு பணியும் இல்லை, பேராயிரம் அழைக்கவில்லை, நாமம் அழைக்கவில்லை, எந்த அனுமதி இல்லாமல் ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு நேரடியாக வந்து பேராயிரம் மதிக்காமல் இங்க இருக்கிற அனைத்து நம்முடைய இம்மானுவேல் திருச்சபையுடைய அனைத்து மக்களையும் மதிக்காமல் இப்படி வந்து அமர்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் அல்ல. ஒரு ஆயர்கள் இப்படி புனிதமான முறையிலே வந்து அமர்வது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை சபையின் மக்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை. இந்த பிள்ளைகள் 80 பிள்ளைகள் இன்றைக்கு இந்த திடப்படுத்தல் எடுப்பது என்பது ஒரு மிக பக்தி வைராக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இதுல இப்படி வந்து குழப்பம் விளைவிப்பது என்பது நிச்சயமாகவே இது தவறான ஒரு அணுகுமுறை. எனவே இந்த அணுகுமுறையை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். தீமோத்தி ரவீந்திரனுக்கு லஞ்சம் கொடுத்து, செக்ரட்டரி செயலாளர் பொருளாளர் அமிர்தம் அவர்களுக்கு நீங்க லஞ்சம் கொடுத்து பல லட்சங்களை மாறி இறைச்சி போலி ஆவணங்களை கொடுத்துருக்கிறீங்க. அத கண்டிப்பா அதை நீதிமன்றத்தில் நான் சமர்ப்பிப்பேன், நீதிமன்றத்தில் உங்க சந்திப்பேன். போலி ஆவணங்களை கொடுத்து ரூஸ்வெல்ட் அவர்கள் வந்து சிறைச்சாலையில் இருக்காரு. அவர் வந்து விவாகரத்து வாங்கினதை நீங்க என்ன பண்றீங்க, ஒரு போலியான ஒரு கையெழுத்து கொடுக்குறீங்க. கையெழுத்து போலி, கோர்ட் சீல் போலியை தயாரிச்சிருக்கிறீங்க, கோர்ட்டை ஏமாத்தி இருக்கிறீங்க, நீதிமன்றத்தை ஏமாத்தி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நீ வந்து எப்படி இந்த சபையை திறந்து வைக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது? எதனால எப்படினாலும் செய்யலாமா? 72 நாட்கள் தலைமுறையா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு புனிதமான இடத்த வந்து புனிதத்தை கெடுக்கிறவனா இருக்கிற. இதுக்கு துணை போறது ஆயர் யாரு, ரமேஷ்குமார். ரமேஷ்குமார் அவருக்கு தெரியாதா? எத்தனை நல்ல ஆயர்கள் இருக்காங்க ஈரோடுல. வந்து மூத்த ஆயர்கள் சொன்னா ஸ்டான்லி குமார் இருக்காரு, அப்புறம் சாந்தி பிரேம்குமார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் கூட்டி வந்து அந்த சபை திறக்க முடியாதா? எதுக்கு வந்து இன்னொருடைய மனைவியோடு இருந்து வேதத்துக்கு புறம்பா நடக்கிறவன், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நபரு, காவல்துறையினர் தேடப்பட்ட நபரு, பெண்களை வந்து அவதூறு பரப்புற நபரு, பெண்களை மதிக்காத நபரு, ஆயர்களை மதிக்காத நபரு, குறிப்பா சொல்ல போனா ஆயர்களை சபை மக்களையும் மதிக்காத நபரு. சேலம் இம்மானுவேல், திருப்பூர் இம்மானுவேல் சர்ச்சை வந்து நாசம் பண்ண, கோயம்புத்தூர் இம்மானுவேல் சர்ச்சை நாசம் பண்ண ஒரு நாசக்காரன். சமீபத்துல நல்லூர் சர்ச்சில் ஒரு ஒரு திருடனை ராபின்சனை கொண்டு வந்து அந்த சபை என்ன பண்ணாங்க, பிரதிஷ்டை பண்ண, இது சபைக்கு வந்து காங்கிரீட் போடுறாங்களாமா. அப்ப இந்த களவாணிகள்லாம் என்ன பண்றீங்க, ஒண்ணு சேர்றீங்க. அப்ப திருச்சபை எப்பேடுங்கட்டும் போகட்டும், சீரழிந்து போகட்டும். உங்களுக்கு தேவை பணம், பதவி, பகட்டு, அப்புறம் மக்கள் மத்தியில வந்து செல்வாக்கு நீங்களே கேட்டு உருவாக்கிக்கிறீங்க. இது வந்து கண்டனத்துக்குரியது. ஒரு நல்ல ஒரு சபை, இந்த சபையுடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடாதீங்க. திருச்சபையில பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய வசனத்தின் அடிப்படையில் மக்கள் செயல்படுங்க. இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள எச்சரிக்கையா இருங்க, அப்படி திருட்டு போதகர்கள எச்சரிக்கையா இருங்க. நீங்க எக்காரணம் கொண்டும் ரமேஷ்குமார் நம்பவே வேண்டாம். ஏன்னா
மறைமுகமாக அந்த ஜேக்கப் பிஷப் வந்து சந்திரசேகர கூட்டிட்டு வந்து பிஷப் முன்னாள் பிஷப் ஜெசி ஐயர் சூறையாட்ட சந்திரசேகர்னு சொல்லலாம். அந்த சந்திரசேகரை கூட்டு வந்து ஒரு சபையை திறக்கிறாங்க. இங்க அந்த சபை யாரு திறக்கிறான்? ஒரு திருட தானமாக கொடுத்தப்பட்ட நிலத்தை வித்திருக்கிறான். ஆயரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சபையில அசிங்கப்படுத்தி வெளியேற்றி இருக்கிறார். இது போக இன்னொருடைய மனைவி அபகரித்து ஒரு சொகுசு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. இதுக்கு எங்க போனாலும் வந்து அதுக்கு ஒரு சில சகோதரிகள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. சகோதரிகள் நான் சொல்றேன், தயவு செய்து இந்த பாவத்தை செய்யாதீங்க. இது கொள்ளப்பட்டது. ஆண்டவருடைய நீதி நியாய விசாரிப்புல வந்து அவர் கேட்பாரு, சகோதரியே நீ எல்லாம் தெரிஞ்சுமே நீ என்ன பண்ற, அவன் சப்போர்ட் பண்ணியான்னு. இது வந்து கள்ள போதல, இதை வந்து கடைசி கால எழுப்புல சாத்தான் இப்படிதான் சபையில இருந்து எழும்புவான். அந்த சாத்தான் கூட தான் இந்த வந்து பிரின்ஸ் காலிவனு, இந்த ரமேஷ் குமார், அவரை ஏஜே ராஜா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஊழியம் செய்யறதுக்கே வரல, ஊழியம் வந்தாங்க, கொள்ளையடிக்க வந்தவங்க. இன்னைக்கு பிஷப் தீம்பத்தி எடுத்துக்கங்க, சாதாரணமா இருந்த ஆளு, ஓட்டு வீட்டுல சாதாரணமா இருந்த ஆளு, இன்னைக்கு எத்தனை கோடி? 6 கோடி நோக்கி மதிப்புள்ள வீடு கட்டிட்டு இருக்காரு. புருஷன் பண்ணாட்டிக்கு 6 கோடியோ மதிப்புள்ள வீடு தேவையா? இந்த பணம் எங்க இருந்து மக்களே? நீங்கள் கொடுக்கிற காணிக்கை, ஒவ்வொரு மக்களும் கொடுக்கிற காணிக்கை இப்படி களவாடப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. இந்த சபையில வந்து நிறைய முறைகேடுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். அங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறாங்க, கமிட்டிங்கிற பேர்ல என்னென்ன மோசடிகளை பண்ணிட்டு இருக்காங்கிறத அடுத்த வீடியோல தெரிய சொல்றேன். இந்த வீடியோ பாருங்க, பிரின்ஸ் காலிவனுடைய லட்சணத்தை பாருங்க. இன்னொருடைய மனைவி, அது போக இன்னொரு ஆயர் அவமானப்பட்டிருக்கிறாரு, நிலங்களை விற்பனை செஞ்சிருக்காரு, நிறைய காரியங்கள். இப்ப இப்படிப்பட்ட கொடூரனை கூட்டிட்டு வந்து இப்படிப்பட்ட உள்ள ஒரு மோசடி நபரை கூட்டிட்டு வந்து ஆலயத்துல நீங்க திறப்பு விழா பண்ணினீங்கன்னா, மங்கள படைப்பு பண்ணீங்கன்னா அது எப்படி மங்களகரமாக இருக்கும்? தீட்டா இருக்காதா சபை? சபை தீட்டுப்படாதா? தீட்டுன்னு சொன்னா நீங்க வேற மாதிரி கொண்டு போக கூடாது. சபையோட ஒழுக்கம், சபையோட நல்ல ஒழுக்கம், ஆண்டவர் வச்சிருந்த தாளந்து, ஆண்டவர் அந்த சபைக்கு வச்ச தீர்மானங்கள் என்ன பண்ணது? கள்ளர் குகைகளாக திருடங்கையில போகுது. அப்ப சபையில போதகர் என்ன பண்றாங்க? ஓனாய் வடியில உள்ள வர்றாங்க. ஓனாய் கூட்டமா இந்த போதகர்கள் உள்ள வர்றாங்க. இவங்கிட்ட திருச்சபை மக்கள் எச்சரிக்கையாக இருங்க. இவங்க எல்லாம் வந்ததுனால உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும், உங்களுக்கு வந்து சபையில ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சாத்தான் சபைக்குள்ள வந்தா எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? இது சாத்தான் தான் சபைக்குள்ள வர்றாங்க. இந்த சாத்தான் கூட்டங்கள் சபைக்கு வந்தா இது என்ன பண்ணும்? ஆசீர்வாதம் இருக்காது, சீரழிவதா இருக்கும். நல்ல எச்சரிக்கையா இருங்க மக்களே. ஏன்னா அந்த பிரின்ஸ்காரன் வந்து மோசடி செய்யறதுல பயங்கரமான வில்லை. எவன் எக்கேடு கெட்டு போனாலும் சரி, சீரழிந்து போனாலும் சரிங்கிறது தெளிவா என்ன பண்ணாரு? காய் நிறுத்துவாரு. ஏன்னா இன்னொருடைய மனைவிய அடையிறதுக்காக கள்ள கோர்ட்டு ஜெயிலருடைய சீல்கட்டைய போலி அழிச்சு அந்த சீல்கட்டைய கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காரு? திருமணத்தை கொடுத்து கல்யாணம் ஆச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு. அப்ப எவ்வளவு படி மோசடி நம்பர் பாருங்க. இப்ப இவன் கூட்டிட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்க? மகிமைப்படுத்துன்னு நினைக்கிறீங்க. கூட ரூஸ்வெல்டோட மனைவியை கூட்டிட்டு வராப்பரு. இது வந்து பிரின்ஸ் காலின் மனைவி இல்ல, ரூஸ்வெல்ட் அவர்களுடைய மனைவி. அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது, அந்த ஆதாரத்துல பதிவு பண்றேன். ஏன்னா கல்யாண பதிவுத்துறை, நம்ம தமிழக அரசுடைய பதிவுத்துறையை இவங்களை திருமணத்தை பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டாங்க. அப்ப எப்படி நீங்க இவங்களால வச்சு அங்கீகரிச்சுட்டு இவங்களுக்கு எல்லாம் மகிமையா இவங்களை நீங்க பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இது மிகப்பெரிய தப்பு இல்லையா? எச்சரிக்கையா இருக்க திருப்பி மகளே. கள்ள போதர்கள் இதுதான் கள்ள போதர்கள், ஓநாய்களாக வருவாங்க. இந்த மாதிரி ஓநாய் கூட்டங்களா வருகிற இந்த பகுதியில் எல்லாம் என்ன பண்றோம்? வன்மையை கண்டிக்கிறோம். இது ஆயர் ரமேஷ்குமார திருச்சபை மக்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. பாவத்தையும் அநியாயத்தையும் சம்பாதித்து கொள்ளாதீங்க. திருச்சபையில வந்து நீங்க உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் நீங்க துணிகரமா செய்யும் போது இந்த சபை எந்த அளவுக்கு சீரழிப்பீர்கள் என்பதுல உங்களுடைய செயல்பாடு ரொம்ப அருவருப்பாக இருக்கிறது, கேள்விக்குறியாக இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில்
வெள்ளை அங்கி, புனிதமான வெள்ளை அங்கி அணிந்து கொண்டு நீங்கள் நடக்கிற நீங்கள், அது என்ன இருந்தது, ஓனாய் புலித்தோல் போர்த்திய கழுதையாதான் நம்ம என்ன பண்ணீங்க, ஓனாயாதான் நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க. புலித்தோல் போர்த்திய பசுவாதான் நீங்க வர்றீங்க. அதனால இந்த மாதிரி மக்களை ஏமாற்றாதீங்க. திருச்சபையில உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, அப்பதான் ஆசீர்வாதம். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கு உண்மையா சொல்லி மக்கள்கிட்ட சபை நிறைய வசனம் சொல்றீங்க இல்லையா, அதனால நீங்க உண்மையா இருங்க. இந்த பிரின்ஸ் கலவியினை கொண்டு வந்து இந்த திருச்சபையோட மாண்பை கெடுக்காதீங்க, தென்னிந்திய திருச்சபையின் மாண்பை கெடுக்காதீங்க. ஒரு ஊழல்வாதி, நிறைய ஆயிரங்களை அவமானப்படுத்தினவன், நிறைய வழக்குகளை சிக்கினவன், ஒரு இந்து மக்களை, நம்ம இந்திய தேசத்தின் மக்களை நேசிக்க தெரியாத ஒரு நய வஞ்சகன், 72 நாட்கள் தலைமுறையாக இருந்த ஒரு ஒரு நபர். இப்படிப்பட்ட நபரை சபையில கொண்டு வந்து அலங்கரிக்காதீங்க. இது சாத்தான கொண்டு வந்து சபையில கொண்டு உள்ளார உட்கார வச்ச மாதிரி. நீங்க சாத்தான சபையில நடுவில் வச்சு, இரண்டு சந்ததி தான் உலகத்தை ஆளுகிறது சொல்ல மாதிரிதான் இருக்குது. ஒன்று ஆபிரகாமின் சந்ததி, இன்னொன்னு அதனால இஸ்மவேலின் சந்ததி உலகத்தை ஆளுகிறதுங்க. இந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான் உலகத்தை ஆளுகிறார்கள். தவறு. நீங்களே சபையை திறந்து போக வேண்டியதானே. எங்களுடைய ஆன்மீகம் தெரியுமா? எதுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அங்க பில்டப் பண்ணாங்க முடியும் சாப்பிட்டுட்டு திரிகிறேன். பிரின்ஸ் காலின் வந்தாதான் சபையை வந்து ஆசீர்வாதம் இருக்குமா? ஆண்டவர் சொன்னாரு. ஆன்மீகம் உங்களுக்கு ஏம்பா அடுத்த முன்னாடி மாட்டு மூத்திரத்தை அவனை கூட்டிட்டு வாப்பா, அப்பதான் சபையை ஆசீர்வாதம் ஆண்டவராக தெரியும். சொல்லுங்க ரமேஷ்ங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரிஞ்ச திருச்சபையை சீரழித்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படி இப்போ சாத்தான் கூடாரமாக சபையை மாற்றி கொண்டு இருக்கிறீங்க. இது கண்டனத்துக்குரியது. சபையா நடத்துக்க. நீங்க சிஎஸ்ஐடி கம்பெனில மாசம் என்ன பண்ணீங்க, பிஎஃப் சம்பளம் வாங்குறீங்க. உங்களுக்கு பிஎஃப் பிடிச்சு உங்களை கம்பெனி சட்டப்படி சம்பளம் வாங்குறீங்க. எங்களுடைய திருச்சபை மக்களுடைய எங்களுடைய காணிக்கை பணத்திலேயோ எங்களுடைய சந்தா பணத்திலேயோ தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. அதை மறந்துடாதீங்க. உங்களுடைய அரசியல், உங்களுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க செய்யற நாடக மழை, இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, யாரும் எதிர்த்து கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறத அரசியல் ஆக்காதீங்க. சபையை அரசியல் ஆக்காதீங்க. உங்களுடைய சுய லாபத்தை அரசியல் ஆக்காதீங்க. இதோட நிறுத்தி கொள்ளுங்க. இனிமேல் பிரின்ஸ் காலினை கூட்டி வந்து சபையை சீரழிக்காதீங்க. பிரின்ஸ் காலின் பதில் நீங்களே இந்த சபையை தரங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. திருச்சபை மகளே, இப்படிப்பட்ட கள்ள போதல எச்சரிக்கையா இருங்க. ஓநாய் கூட்டங்களாக நீங்க சுற்றி தெரிவாங்க. பார்த்தா வெள்ளங்கியை போட்டு ஓநாய் கூட்டங்களா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவு பார்க்கணும். இப்படிப்பட்ட ஆயர்களை இங்க அங்கீகரிக்காதீங்க. இன்னைக்கு சார்லஸ் சாம்ராஜ், அப்புறம் ராஜேஷ், நிறைய ஆயிரம் சம்பளம் இல்லாம இதெல்லாம் இருக்காங்க. பணியிடை மாற்றம், அது நிறைய பிரச்சனை இருக்குது. அதுல குடிகாரன் ஜெகமிஷனோட அக்கப்போர் தாங்க முடியல. இப்ப இந்த திருட்டு கூட்டங்களை நீங்க என்ன பண்ண, வழி விலகி நடங்க. இவங்களை ஆதரிக்காதீங்க. இவங்களை ஐயா நீங்க பின்னாடி போறதுனாலதான் திருச்சபையை இன்னைக்கு சீரழித்து கொண்டிருக்கார்கள் என்பது இந்த பதிவு மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அவல் பூதரை சபையில இன்னும் நிறைய மோசடி இருக்குது, பிரச்சனை இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா அப்புறம் ஓய்வு பெற்ற குணசேகரன் ஆயர், குணசேகரன் ஆயர் எங்க பார்த்தா அவராக தான் இருக்காரு. குணசேகரன் ஆயர் அவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கிறதால எனக்கு தெரியல. குணசேகரன் இருக்குது. என்னன்னா 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நல்லாசிரியர் பணம் கொடுத்து நல்லாசிரியர் வேணா சொல்றாங்க. அதை பத்தி அடுத்த பதில பேசுவோம். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோட அவல் பூந்தரை சபையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் மக்கள் பார்வைக்கு நம்ம கொண்டு போவோம். பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.